யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி சோதித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப் என்னும் சந்ததி. சேலா. ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு ஜீவனுள்ள வார்த்தை பாருங்க. 2 கேள்விகளை கேட்டு 4 பதிலை கொடுத்து 2 ஆசீர்வாதத்தை மிகவும் அற்புதமாக கர்த்தர் நமக்கு அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார் சங்கீதம் மூலமாக. யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? ஏறுவது எவ்வளவு கடினம், நிலைத்திருப்பது எவ்வளவு கடினம்.